ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கிலோ பிரியாணிக்கான அளவு தான் சொல்ல போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, செஞ்சு பாருங்கள். ஒரு பேனில் நெய்யும் ஆயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பிரியாணி மசாலாவுக்கு தேவையான அந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் நான் காட்டுற அளவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இதோட கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தாளித்து விட்ருங்க. தாளித்து விட்டதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சு அதை நல்லா வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அதிலே ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க மீடியம் சைஸில். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 ஸ்பூன் வர அளவுக்கு இருக்கும். அதை வந்து நல்லா அதோட இதையுமே 1.5 ஸ்பூன் வர அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு உப்பும் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் லெமன் வந்து 1 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும். ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நீங்கள் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you.